பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான நாளிலும் கூட கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் மன்னாவின் வசனம் லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீட்டிலே ஏற்றுக்கொள்வர்கள் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆமென், அல்லேலூயா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீட்டிலே ஏற்றுக்கொள்வோர் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதித்து வரவேற்கிறவர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்கிறவர்களை அநேக பொருட்களை சம்பாதிக்கிறோம், அநேகமான பொருள்களை சேர்த்து வைக்கிறோம். இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கிற பொருள், பணம் எதுவானாலும் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். யோபு சொல்லுகிறார், ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை என்று சொல்லி. எதையும் நம்ம தாய் வயிற்றிலே பிறக்கிற போது கொண்டு வரல, மரிக்கிற போது நம்ம எதையும் கொண்டு போகிறதல்ல. இது எல்லாமே அநித்தியமான உலக பொருட்கள். இதெல்லாம் இங்கேயே தான் விட்டுட்டு போவோம், ஒன்றையும் நம்ம கொண்டு போகிறது அல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீட்டிலே ஏற்றுக்கொள்பவர்கள் உண்டாகும்படிக்கு. இங்கே நீங்க சம்பாதிக்கிற பொருளை வைத்து உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லு. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எல்லாம் இங்கே இந்த பூமியிலே வாழ்வதற்காக நமக்கு கொடுக்கிறார். அதுல வேதம் சொல்லுகிறது, அதனால உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6:20 சொல்லுது, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுகிறார். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். இங்கே நம்ம எத்தனை பொருட்களை சம்பாதித்து சேர்த்து வைத்தாலும் ஒன்றை நாம் கொண்டு போவதில்லை. அதனாலதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். எப்படி பரலோகத்திலே நாம் பொருட்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது? அழிந்து போகிற அநித்தியமான உலக பொருட்களினால ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களை, கெட்டு போகிற ஆத்துமாக்களை சந்தித்து அவர்களுக்கு நித்திய ஜீவனுடைய அந்த நித்திய வீட்டை குறித்து அறிவை கொடுத்து அவர்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்டெடுக்கிற போது உங்களுக்கு நண்பர்கள் ஆகிறாங்க, சிநேகிதர்கள் ஆகிறாங்க. நாம் ஒரு நாள் இந்த பூமியிலே இருந்து மரிக்கிற பொழுது நித்தியமான வீட்டிலே நம்மளை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருவேளை அவர்கள் நமக்கு முன்னாடி போயிருந்தா அவர்கள் நம்மளை என்ன பண்ணுவாங்க? வரவேற்பார்கள். பொக்கிஷத்தை அங்க சேர்த்து வைக்க வேண்டும்.
அநேக பொருட்களினாலே ஆத்துமாக்களை சம்பாதித்து பரலோகத்திலே சேர்த்து வைக்கணும். நாம் ஆத்துமாக்களை பரலோகத்திலே சேர்க்கிறது தான் பொக்கிஷம். நாம் எவ்வளவு சம்பாதிச்சுன்னு கேட்க போறதில்லை ஆண்டவர். ஆத்துமாக்களை எவ்வளவு சம்பாதிச்சோம், எத்தனை ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்தணும், எத்தனை ஆத்துமாக்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொன்னோம், எத்தனை ஆத்துமாக்களை நம்ம வழி நடத்தணும், எத்தனை ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலைத்து நிற்க பண்ணியிருக்கிறோம், எத்தனை பேரை நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்திருக்கிறோம். பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். நாம் நித்தியமான வீட்டில் போகிறோங்கிற போது நம்மளை வரவேற்கிறதற்கு அந்த ஆத்துமாக்கள் நம்மளை வரவேற்கும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க இந்த உலகத்தில் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். நம்ம சம்பாதிச்சது எல்லாத்தையும் செலவு பண்ண போறதில்லை. நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தான் செலவு செய்வோம். சேர்த்து வைக்கிறதுனால நம்ம ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியார் ஒரு உண்மையை சொல்லுகிறார். ஒரு மனிதன் சோறும் கட்டி அதில் தானியங்களை சேர்த்து வைப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், இன்று இரவு நாத்துமை எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்தது என்ன ஆகும்? நீ சேர்த்து வைக்கிறத வைத்து ஆத்துமாக்களை சம்பாதித்தால் அது பரலோகத்திலே சேர்க்கப்படும். அது உங்களை வரவேற்கும். இன்று ராத்திரி எடுத்துக்கொண்டால் நாம் சேர்த்து வச்சதில் என்னாச்சு? அநித்தியமான உலக பொருட்களினால அநேக சகோதரர்களை சிநேகிதரை சம்பாதித்து பரலோக ராஜ்யத்துக்கு நேராக அவங்களை வழி நடத்துங்க. பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. 1000 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க. உங்களுக்கு ஆண்டவர் வெகுமதியை கொடுப்பார். அங்கதான் உங்களுடைய பொக்கிஷம் இருக்குது. பொக்கிஷம் எங்கேயோ அங்க உங்க இருதயம் இருக்குதுங்கிற. அப்ப நம்ம பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்குது என்றால் இருதயம் அங்கே இருக்கும். நம்முடைய ஆத்துமா அங்கே இருக்கும். நம்முடைய ஆத்துமா அங்கே இருக்கும். ஏன்? நம்ம பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்குது. அப்ப நம்முடைய ஆத்துமாவும் இருதயமும் பரலோகத்தில் இருக்கு. எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த பூலோகத்தில் வாழ்கிற நாட்கள், இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களுக்கு, உங்களை இந்த பூமியிலே இந்த வைத்திருக்கிற நாட்களுக்கு எவ்வளோ ஆத்துமாக்கள் உங்களால் சம்பாதிக்க முடியுமோ அத்தனை ஆத்துமாக்களை சம்பாதிச்சு பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. அங்கே உங்களை அவர்கள் வரவேற்பார்கள். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.